வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
வள்ளல் போல் வல்வினை போல் அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லை போதுயரம்போம் நல்ல குணமா மருணை கோபுரத்துள் கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத கார்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டா வாழ்வலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பார் திருமேனி துன்பிக்கையா ஒன்பாதோ தப்பாமல் சார்பா தமர்கே ஆனை முகம் ஒரு கொம்பும் அகன்ற மார்பு சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பண்பூன் அழகும் தானே தோன்றி என் உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன் என்னாவில் வந்து உதைப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலைபிடித்து வெள்ளை பனி பூண்டு வெள்ள கமலத்தில் வீற்றிருப்பவள் என்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு கொண்டு வந்து எங்களை சரியா சிம்மாசனத்தில் அமர வைத்த எந்தாயே வீரத்தில் வேற்றிருப்பவள் உமலே நிமலைகளை வாணி அம்மா உன் பாதத்தை நம்பி வந்தோருக்கு பரே சொந்தருள் பாதிப்பாயந்தாய அத்தி வரதன் தங்கை சத்தி சிவருவமதை அடியால் சொல்ல தரம் உண்டு இந்த அழகான வல்லம்மான் அன்னகரத்திலே வந்து அமர்ந்த என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி அநாதரட்சகி ஆயிரங்கண்ணுடைய என் சக்தி உலகை இழந்தவ அழகு மாதா அம்பிகை மூன்று முகம் கொண்ட முப்படாதி பரமேஸ்வரி வடகுத்தியா சந்தனமாரி வடகாசி என் தாயாகப்பட்ட காளியம்மா முப்படாதி முத்தாரம்மாள் வந்து எனக்கு அருள் புரிவாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் பிறந்து தண்டகாருணியம் சென்று சமுத்திரமுரணையாகவே கேட்டே அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்தி மாநகரில் பிறந்து தண்டகாரணியும் சென்று சமுத்திரமுரணையாகவே கேட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையிலேந்தும் பண்டரி போற்றும் ராமா ராகவா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலாம் போற்றி போற்றி
வற்றாத பொய்யை வளநாடு கண்டு மலை மீதில் இருக்கும் திருமலை குமர உற்றார் ஒரு வேறில்லை உமையால் தமக்கு திருமகனே முத்தாடைகள் தந்தாடியாளே ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று நாம் முருகா என கூப்பிடும் வேளையில் விஸ்தாலமாகவே புள்ளிமயில் மீது ஏறி வள்ளி தெய்வானியோடு வர வேணும் எனதரே சம்போ அறிவோ நாம ஜெயவாய விநாயக சம்போ அறிவோ நாம ஜெயவாய உம்மையாடி தன்னை பணிந்தவர் அருள் தரும் ஆதியோ அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து தொந்தே துவானே ஐந்து முன்பே தொந்தே வாயர் சொல்லிக்க சாமியானகி எல்லையோனி அரண திருமகன பேல வயத்தோனே ஐந்து முன்பே சாமியார் பலமோர் கனி சர்க்கரை அவளோடு கடலை சகலகும் முன்னால வந்த கணபதி சம்போ அருளோடு வந்த சுவாதி முல பொருளே மந்திர நீல சகசந்தாலு மறையோ சாமி வீதி வல்ல சுதி மல்லர் அறியவே வெத்தவன்னை நாற்றவாய வாய்த்தவா சம்போ விரும்பி நான் உனை வேலவா வள்ளையால் தீனை பூனத்தில் வருங்கிலீகள் தன்னை விரட்ட சுவாமி வள்ளியா வள்ளையால் தீனை பூனத்தில் வருங்கிலீகள் தன்னை விரட்ட வாய்த்தது நாமாவே உண்ட சம்போ பழனிமலை
திருச்செந்தூர் திருமலை ஐயனே மாறுபட சுரந்தலே போடே ஆமோ ஆமா அடி வேலவா தக தகதா சுவாமி இஷ்டமுடன் ஹரி ராம ஒன்புகள் தன வில்லில் வாட அப்பனை இஷ்டமுடன் ஹரி ராம ஒன்புகள் தன வில்லில் வாட சாமி தந்தனை தம் தனைத்ததாளோ தாளோ அப்பனை துந்தனை தம் தனைத்ததாளம் போடவே போடவே போடு போடு அம்மா அப்படியே சுவாமி முந்தியே கொருண் அமர்க்கு முற்கண்ணன் பரமேஸ்வரரா முந்தியே கொருண் அமர்க்கு முற்கண்ணன் பரமேஸ்வரரா ஓங்கார நாதத்தில் நாதமாகவே வந்துதித்த நமச்சிவாயன் என்னும் மூலப்பொருளை நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை அடியால் கனவலையும் நனவலையும் ஒரு நாளோ மறப்பதில்லை சாமி கணபதியை என் குரு சுவாமி கணபதியை என் குரு அப்பனை கனவுலையும் உண்மை மாற கொடவயத்து கணபதி ஐயனே கொஞ்சரமே உமைப்பார் அப்பனை பாடுவம ராமா உன்னை ராமா பாலே ஹாலும் உனை தோடு ஐயனை தேடிவேமி ராமா உன்னை அங்கது சேடாதேஷமல்ல அப்பனை குருவமே ராமா ராமா குருவமே ராமா உன்னை ஒரு குற்றங்குறைகள் அணியிடாமல் போடு போடு ஒரு குற்றங்குறைகள் சுவாமி ஆதியிலே வேதநாத அப்பன ஆதியில வேதநாத ஏ அம்பலத்தில் ஆடுவேன் சுவாதியிலே மாறியர் துவள் மாலை நின்றார் அடிமுடியோ தேவிகாணி அம்பலவாரரோட சேர்வத சுவாமி நல்லருளை நானலாய் அங்க நந்திதலைய கொடமாக்கி ஏன் நல்லயத்தில் ராமர் இருகையிலே வீழுவா சுவாமி ஒந்தன் சொல்ல நாங்கள் வார் ராமா ஒந்தன் சொல்லை நாங்கள் வார் துணையிருப்பார் ராமா கலை மகள சத்தி மல்லை மகளே கலை மகள சத்தி மலை மகளே மலை அரசனோட மகளே மலை அரசனோட போட் 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 தாய கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே அம்மா வாழ்மதியிலே அம்பி ஏ வந்தனுக்கு அருள் ஒரே ஏ இடவருக்கும் ஈஸ்வரி அம்மா எனக்கு வந்து அருள் உரிவா தாய நெஞ்சி மூட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேளையே நாவே வந்து தடுமாறா தாய நற்கரலும் இங்கே
தாய மூன்று முகம் கொண்டவள சக்தி முப்புறத்தை ஆண்டவள ஏ அம்பிகைய முப்புடாய் எனக்கு நின்னருள வருவாயமோ ஏழகிரி மனமிறங்கி இசைக்கு வந்து அருள் புரிவா ஐந்தெழுத்த ஓரெழுத்தா சக்தி அடியாளுக்கு அருள் புரிவா அம்மா எட்டெழுத்த ஓரெழுத்தா இசை மகள மசை மகள தாயே எனக்கு அருள வருவாய் அம்மா எனக்கு அருள ஏ கண் கொடுத்த காளியம்மா தாய கண் கொடுத்த ஏ கண் கொடுத்த காளியம்மா கதைக்கருள வேணுமா பேரு வச்ச பேச்சியம்மா அம்மா பேராண்ட ஈஸ்வரிய அவ கட்ட பேச்சி நட்ட பேச்சி காட்டுவன பேச்சியம்மா என் கதைக்கு வந்து அருள் புரிவா தாய அங்கத்தில பிறந்தவளா ஏ அங்காள ஈஸ்வரிய ஏ அழகு நல்ல மாதா ஏ அழகு நல்ல மாதாவே இந்த மதளைக்கு நீ அருள் புரிவா தாய மூன்று முகம் கொண்டவளா முப்புறத்த ஆண்டவளா அம்மா வல்லத்துல குலுவிருப்பா ஏ சத்திய முப்புடாய் எனக்கு முன்னால் நின்று அருள் புரிவா ஏ சந்தேன மாரியம்மா அம்மா சந்தோஷமா அருள் புரிவா ஏ அம்பிகையே வடகாசி ஏ வந்தனுக்கு அருள் புரிவா ஈராத்தில் குலவிருப்பா ஏ ஈஸ்வரிய மாரியம்மா இந்த மதளைக்கு நீ அருள் புரிவா ஏ எல்லாத்துக்கும் இளையவாளா சக்தி வட மோகம் கொண்டவளா ஏ சத்தியே வட குத்தியா தாய வந்தனுக்கு அருள் புரிவா ஏ தீபாச்சி மாரியம்மா ஏ தேவியர்க்கு அருள் புரிவா ஏ மடப்புற காளியம்மா அம்மா மனமதில வந்தருள்வா ஏ சத்தியே நாகம்மா ஏ நலமுடனே அருள் புரிவா ஏ அம்பிகையே பகவதியே இந்த பாலைக்கு அருள் புரிவா ஏ ஆதிபரா சத்தியம்மா அம்மா வந்தனுக்கு அருள் புரிவா தாய வனபத்திர காளியம்மா எனக்கு வருஷையுடன் அருள் புரிவா அவடே வாழி எட்டு எட்டு பேர் எனக்கு வந்து அருள் புரிவா எனக்கு வந்து அருள் சுவாமி மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மணி விளக்கில் மாயாண்டி சுடலாய் சுடரோலியில் பிறந்த பிள்ளை ஐயாவான சுடலாய் முண்டமாய முண்டஞ்சுடலமாயாண்டி மதளைக்கு நீ அருள் புரிவா அணக்கர சுடலையா அடியாளுக்கு அருள் புரிவா அத்தி கோயில் சுடலையா வந்தனுக்கு அருள் புரிவா ஆழ்வா குறிச்சி சுடலாய் அடியாளுக்கு சேவல பெரிமாயா சிறுமிக்கு நீ அருள் புரிவா ஐகோட்டு மகாராஜா ஐகோட்டு மதளைக்கு நீ மதளைக்கு நீ அருள் புரி அப்படியே பையில பிறந்த புள்ள செல்ல புள்ள லவக்கரு சீதாதேவி வளர்த்தவன் ராமனுக்கு திருமகன் கோட்டைக்கெல்லாம் காவல்கார கருப்பசாமி கதைக்கருள சட்டநாத கேத்திரவா
சாமி சங்கிலி பூதத்தார் சப்பாணி மாட சுவாமி தற்காக்க வேணும் அப்ப நடுகிழவையில மறவர் கோல சமுதாயத்தில் அவதாரம் செய்தவர் தான் ஐயாவான சப்பாணி மாட பெத்தவருக்கும் மாடத்தியால் பெண்ணாளுக்கும் வந்தோதித்த ஸ்ரீமாந்தானே சப்பாணி மாட சுவாமி உன்னுடைய புகழை பாட உன்னுடைய உடனிருந்து அருள் புரிவார் உடனிருந்து அருள் புரி அப்படியே சப்பாணி மாட சுவாமி தற்காக்க தர்க்க மாட தளவாய் மாட 1008 மாட நீளும் அண்ணாவி மாட சுவாமி மாடத்தியால் அருள் புரிவா அத்தி கோயில் அமர்ந்ததொரு 21 தாவாதைகள் 61 பந்திகளும் ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி பெப்படையா முன்படையம் பின்படையா பெரும்பட தண்டியலும் 21 தாவாதையும் 21 அருள் புரிய வேணும் ஐயோ 21 அருள் புரிய வேணும் அப்படி நாட்டுலையோ நல்லே நாடு நாட்டுலையோ நல்லே நாடு அங்க நாவலர்கள் புகழும் நாடு என்ன கோட மழை பொழியும் நாடு அங்க குளிந்ததென்றல் வீசும் நாடு செந்தாள பூச்சொரியும் அங்க சிவநல்லூர் நகரில் வாழும் சாமி மாடந்தேரு நாமம் பெற்று மாடந்தேரு அண்ணாவி மாட சுவாமி புலவர் நான் மாரியம்மா பாட்டிலுள்ள வகையறியே ஏடறியே எழுத்தறியே அடியால் ஏட்டிலுள்ள வகையறியே 5 வயததி அறியாத அறிவு கலை படிக்கவை ஐயா அம்மா அப்பா நாம் மறவே எனக்கு கற்று தந்த வாத்தியா அடியால் கனவுலையும் மறப்பதில் எனக்கு சொல்லி வைத்த அண்ணாவி நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை என்ன நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் அடியால் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லால மறந்தாலும் சொப்பனத்தில் மறப்பதில்லை சாமி அண்ணன் ஒன்ன மறந்தாலும் அப்பனே அண்ணன் ஒன்ன மறந்தாலும் நவி தங்கராஜ மறப்பதில்லை தங்கராஜ கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குருவவர் யாரு என்று பார்த்தோமா வாடாமல்லி பூச்சோரி வல்லம் என்ற நகரதில் வாழ்ந்தவர் தான் குருநா வெள்ளைசைகள் கவிகள் வாழ் வருத்தம் போட்ட அறுத்தம் சொல் சொல்லுக்கு சொல் அறுத்தம் சொல்லும் சுதிதவர மணிமார் சுப்பிரமணிய நாமம் பெற்று சுப்பிரமணிய மாமா சுப்பிரமணிய புலவர் வாதோ சுப்பிரமணிய புலவர் அடே கற்று தந்த
வாத்தியார் அண்ணாவி குருவர் வாடாமல்லி பூச்சோரி வல்லம் என்ற நகரில் வாழும் பரந்தேரு நாமம் பெற்று பகவான் தேரு பாலைய புலவர் வாதோ பாலைய புலவர் சாமி வந்த சபையோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் இங்கே கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் இன்னும் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் உங்க குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் சாமி சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற கலைவாணரே தொழில் படித்த சீமாங்களே உங்கள் பிள்ளை மாரியம்மா சத்தியம் கூடாதி வாசலில ஹரிராமர் வில்வளைத்தோ ஐயங்கத சுருக்க சொல்லி அம்மாள்கத பாட போறோம் நம்ம சத்தியோட வாசலில நாங்க சாசங்கத சுருக்க சொல்லி சத்தியத பாட போறோம் நாம் பாடுகின்ற கதைகளில் பழுது குற்றம் இருந்துட்டாலும் நான் சொல்லுகின்றே சொல்லாதீரே சொல் குறைகள் இருந்துட்டாலும் அங்க முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் இல்ல பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் அறிந்து பாடிட்டாலும் இல்லை அறியாமல் பாடிட்டாலும் நான் தெரிந்து பாடிட்டாலும் இல்ல தெரியாமல் பாடிட்டாலும் அப்பனே ஆறு பிள்ளை நல்ல 100 ஆதரிக்க பேரன்பு கொண்ட பெரியோர்களே சபை நிறைய வந்த தாய்க்குல தங்கங்களே மாதர்குல மாணிக்கங்களே என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே சபையோர்கள் பெரியோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்கள் வருங்கால மாணவ செல்வங்களே செல்விகளே ஆங்காங்கே நிற்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளே தோழர்களே வாலிப சிங்கங்களே சிங்கிகளே வயதான சிங்கங்களே வயதான சிங்கிகளே வயதான சிங்கம் வேற வயதான சிங்கி வேறனே ஆமா அதனாலே இன்றைய தினமதிலே முன்னிட்டு இன்று சனிக்கிழமை பங்குனி மாதம் சனிக்கிழமையை முன்னிட்டு மிக சீரும் சிறப்புமாக அரும்பெரும் கொடை விழா திருவிழாவாக இன்றைக்கு 9வது நாளாக கொடை விழா பெருவிழா திருவிழாவாக மிக சீரும் சிறப்புமாகவே நடைபெற்று கொண்டு வருகிறது. அப்பேர் பெற்ற அரும்பெரும் கொடை விழாவில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் யார் என்று கேட்டார், சப்பானி தேவர் குடும்பத்தினர் சார்பாகவும் இன்னைக்கு மண்டகப்படி சப்பானி தேவர் குடும்பத்தினர் சார்பாக இன்னைக்கு மண்டகப்படித்தாரர்கள். அப்படி மண்டகப்படித்தாரர்களை முன்னிட்டு இந்த வில்லிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் காலம் சென்ற அருமை மாமா சப்பானி தேவர் அவர்கள் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வன் வேலுச்சாமி தேவர் அவருடைய அருந்தவ செல்வம், அதாவது கொழுந்த பிள்ளை சொடலை. ஆமா, சொடலைன்னு சொன்னா மாங்காய் எஸ்போர்டு. ஆமா ஆமா, மாங்காய் எஸ்போர்டுன்னு என்ன லேசுன்னு நினைச்சியா? செந்தூர் எல்லா மாம்பழமும் உண்டு. ஆமா, உனக்கு மல்கோவா உண்டு, ஆமா பெங்கட்ரா உண்டு, கிளிமுக்கு மாங்காய் உண்டு, நீலம்பழம் உண்டு. அது என்ன சப்ப மாங்காய்? அது என்ன கப்ப மாங்காய்? அவர் மாங்காவிலே கப்ப மாங்காங்கிற, அது என்ன மாங்காய் எனக்கே தெரியாத. கப்ப மாங்காய் ஒரு மாங்காய் இருக்கா?
அதாவது மிக சீரும் சிறப்புமாக சரி. சுடலை அவர்களுடைய இல்லத்து அரசி அருமை சகோதரி ஆமா அருமை தங்கை மாரியம்மாள் அவர்கள் இந்த வில்லிசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அப்படி. ஆமா துட்டெல்லாம் கேட்டக்கூடாது, சரி. ரொம்ப எல்லாம் கேட்க கூடாது. இல்லாத வில்லு. ஆமா துட்டு இல்லாத வில்லு. அப்படிலாம் இல்ல, என்னால ஏண்டது தருவேன். சரி. அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. சரி, அவங்க அன்பே இருந்தா ஆனா அம்மா கதைய குறைய படிச்சுட்டு எங்க ஐயா சப்பானி மாடன் கதையை தான் படிக்கணும் இருக்காவா. ஓ, சப்பானி மாடன் படிக்கணும். ஆமா. சரி. இருந்தாலும் அம்மால நாம கொஞ்சம் ஒரு 9 மணி வரை அம்மாவுக்கு படிச்சுட்டு அம்மா 10 மணி வரை அம்மாளுக்கு தான் 10 மணிக்கு மேல 1 மணி நேரம் உள்ள போட சொல்லிட்டாங்க. அதனால சப்பானி மாடன் 12 மணி வரை. நீங்க பர்மிஷன் தந்தா ஓகே. ஓகே, நாங்க விடிய விடியனாலும் சரி. என்ன நீங்க தான் பதில் சொல்லிக்கணும். ஆமா ஆமா. ரைட். அங்க அதெல்லாம் இருக்கக்கூடிய ஆத்தா நான் ஆத்தி மாரியம்மா ஆமா. நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல, அம்மா இந்த ஆலயத்திலே இது 9வது வருடம். சரி. 9 வருடமும் ஒரே தொகையில தான் நிக்கா. ஒரே தொகை. ஆமா, தொகைன்னா தொகை இல்ல, சரி. இந்த துட்டு ஐயவாரு. ஈவாரு. ஆமா. அதுக்கு அடுத்தாப்புல நம்ம மரும பிள்ளை வந்துட்டாவா. வந்தாச்சு. அம்மாளை கும்பிட்டுட்டு வருவா. அவ சார்பாகத்தான் இன்னைக்கு மண்டபப்படி விலிசை எல்லாம் அவ சார்பாகத்தான். சரியா போச்சு. அதெல்லாம் நேத்தே சொல்லியாச்சு. ஆசை பாசங்களோடு நாமக்கு அட்வான்ஸ் கொடுத்து இந்த ஆலயத்திலே 9வது வருடங்களாக 9 வருஷம் ஆச்சு சப்பானி மாடனுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா துட்டு மட்டும் மேல கூடவே மாட்டேக்கு கேட்டியா. அது மட்டும் இல்ல, அடுத்த பக்கம் வில்லடிக்க போனா ஒரு 2 மணி நேரம் வில்ல அடிச்சுட்டு 30,000 40,000 வாங்கிட்டு வாரிய. இம்பிட்டு காணம் பிரிஞ்சிருமோ வாங்கிட்டு வாரிய. இருந்தாலும் நம்ம ஆலயத்திலே நாமல் அம்மாளுடைய பிறப்பு விளப்பை படிக்க வைக்க வேண்டும் என்று நாமளை அழைத்ததுனால நாமளும் ரூபா பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரல. நம்மளும் போன வருஷம் அம்மம்புரத்துக்கு போனோம். ஆமா, 35 ரூபா வாங்கினியோம். ஆமா, 10ல இருந்து 12 வரைக்கும் தான் அடிச்சு விட்டியா. 2 மணி நேரத்துக்கு 35,000 கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டீங்க. அண்ணே, இது உள்ளூர் வில்லு, நம்ம குலதெய்வத்தினுடைய வில்லு, நம்ம சொந்த கோயில். அப்ப நம்ம படிக்கிறது பத்தி தப்பு கிடையாது. நீங்க தான் எங்களுக்கு தரணும். படிகளுக்கும் பகவான், படிகளுக்கும் பகவான் வாங்கிட்டு பகவான் தானே. வருஷம் ஃபுல்லா படி அளந்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால குறைய அளந்துருவோம். அப்படினாக நாமளை அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்துள்ளார்கள். அடியால் சிறு குழந்தை, கற்றது கையளவு கல்லாதது உலக அழகு என்று சொல்லுவார்கள். ஒருவரை போல ஒருவர் பாட முடியாது. அவரவருக்கு தெரிந்த அளவுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடியாக என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது போல உங்களுடைய மத்தியிலே, அதாவது எனக்கு தெரிந்த அளவுக்கு பாட இருக்குகிறோம். பாடும் பாட்டிலே பழுது குற்றங்கள் இருந்தாலும், சொல்லும் சொல்லிலே சொல் குறைகள் இருந்தாலும், இசை குற்றங்கள் இருந்தாலும், பொருள் குற்றங்கள் இருந்தாலும், ஏதோ ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும், முன்சொல் பின்னால் வந்தாலும், பின்சொல் முன்னால் வந்தாலும், உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மாள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்து யாமனு கல்லுனே மாரியம்மா நந்தினி பிரியா வில்லி செய்தா. அதுதான் நந்தினி பிரியா என்ன பண்ணிட்டா தெரியுமா, என் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணும், நீங்க போய் படிங்க, முடிஞ்சா நான் ஒரு 10-9 மணிக்கு வாரேன். என்ன காரணம்னா விரதம் பிடிச்சிருக்கோம். ஆமா, 2 நேரம் குளிக்கும். சரி, உடம்புக்கு ஒத்துக்கிட முடியுது. இல்ல வேற குத்தாலத்துல போய் அங்க குத்தாலத்துல வந்து குளிச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப பாதிக்கு. அப்படி எல்லாம் இல்ல, வீட்டுல சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் இப்ப வருவாங்க. அதனாலே எங்கள் வில்லிசையை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறமாக எந்த ஆலயமாகவே இருந்தாலும் முதலாக அரிக்கும் சிவனுக்கும் வந்து உதித்த ஐயனுக்கும் மெய்யனாகப்பட்ட ஐயன் திருக்காருடையார் சர்ம சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுக்கும் அருள் கிடைக்கின்ற ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் தான் அம்புடு சாமியும் குதிச்சு வந்து ஆடும். நேத்து வெள்ளிக்கிழமை ஒரு சாமியை ஆட விடல. யாமனா 9:30 வந்துட்டாங்க நம்ம அதிகாரி ஐயா. அதனால இன்னைக்கு அம்புடு சாமியை ஆட வச்சிடணும். அருள் கிடைக்கும். ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்ம சாஸ்தாக்கள் என்ன விதமாகவே அவதாரம் எடுக்கிறார் தெரியுமா? பங்குனி மாதம் புதன் என்று உத்திரான் பவர்ண பஞ்சமி கடல கணத்தில் இந்திரமாகவே அமிர்தன் யோகத்தில் யாருக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும், ஆதில உள்ளவர்க்கு
ஐயனார் ஐயனார் ஏ அச்சங்கோயில் ஐயனார் 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 ஐயன் திருக்காருடையார் ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் சாமி சொர்ரி முத்து ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் என்ன பம்பா நதி ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் ஏ சபரிமலை ஐயனார் ஏ சாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே ஏ ஐயன் பிறந்தாரே அகிலமெல்லாம் காட்டிடவே ஏ ஐயன் வந்து பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ ஐயனுக்கும் ஐயனாக ஹரிஹர புத்திரனாக ஐயனுக்கும் ஐயனாக ஹரிஹர புத்திரனாக அருமைஞான திருக்காருடையார் ஐயன் தர்ம சாஸ்தாவாக பூலோகத்தில் வந்து அமர்ந்தாரே அம்மனோட கதைகள் பாட அம்மாளோட கதைகள் பாட கதைகள் பாட கணபதி அருள் புரிவார் போடு மூன்று முகம் கொண்டவர் அம்மா புறத்த ஆண்டவர் ஏ முற்கனிய முப்புடா ஏ மாரியம்மா காளியம்மா அம்மா பரமேஸ்வரி வடகாய் ஏ அங்காளே ஈஸ்வரிய ஏ சந்தனமாரி வடக்குத்தியா ஏ வடக்குத்தியா வடகாய் பாச்சி மாரியம்மா அவ ஈராத்து காரியம்மா அம்மா இருக்கங்குடி மாரியம்மா அவாட்ட ஹலி 8 பேரும் நான் உங்களோட புகழ்வார் எனக்கு உத்தரவு கொடுக்க வேணும் அவ புனல்ல சடைக்கா அவ ஆயிர சொருவக்காய் கும்பனல்ல சடையலை என் கோபால அந்தங்கையவா அவ வங்கி நல்ல சடையலை ஏ வாடமல்லி நிறமலை அவ கோண சடையலை ஏ சத்தி கொண்ட முப்புடா அவ குங்குமுக பொட்டழகி ஏ அட்டஹாரி 8 பேரும் உங்களோட புகழ்வார் அம்மா உங்களோட புகழ்வார் எனக்கு உடனிருந்து அருள் புரிவார் உங்களோட எனக்கு உடனிருந்து சுவாமி ஆதிவல்லி கைலை ஆதிவல்லி அங்காணி பெண்ணால் முடிவுங்க என்னை யாரெல்லாம் குழுவேறு அங்க பகவானும் பார்வதியும் என் பச்சமாலும் லட்சுமி அங்க இந்திரலோகம் தன்னாரி இந்திரனா இந்திராணி ஏ இன்பமுடன் குழுவேறு சாமி பிரம்மலோக பிரம்மாவும் சரஸ்வதி அப்பனே பிரியமுடன் குலுவே ஏ குலுவருக்கும் நாளை அங்க முக்கோடி தேவர் ஏ 8000 ரிஷிமார் தீசனாங்கலை கோட்டி அமரர் தேவ தீர்க்கும் பாலகரோனை முக கணபதியோ நாறு முக வேலவர் அங்க தேவாதி தேவர் தேவ கையிலே கொலுவர் கொலுவருக்கும் நாளை என்னை ஆகாயத்தில்
பவானியோடு அன்னை கங்காதேவி கொலுவேறு அப்படி கொலுவருக்கும் நாளையில ஆதிவள்ளி கையில அங்க கரை கண்ட பகவான் என்னங்கட்டுடனே இருக்கும் தெய்வலோகரம் திருநடனோ ஊர்வசியார் உல்லாசம்மா மேனையா வருங்கம்மோ ஏத்தமையா திருநடனங்கள் சரஸ்வதியா வருவாள் சங்கீதங்கள் பாடுவாள் சங்கீதங்கள் ஆண்டவன் பகவானுடைய இரு கண்களை மறைக்க வேண்டும் என்ற ஆதிபராசக்தி பகவான் பின்னால வந்தா இரு கரம் எடுத்தா பகவான் கண் மறைத்தவுடன் 14 லோகம் எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு எங்க பார்த்தாலும் இருளா இருக்கு அசையும் பொருள்ல இருந்த அசையா பொருள் வரைக்கும் அங்கங்க அப்படியே நிற்க கண்டு ஆண்டவன் பகவான் பார்த்தார் எவ்வளவு சொல்லி கேளாமல் நாம் தேவி பார்வதி நம்ம கண்ணை மறைச்சிருக்காள 7 உலகம் ஒரே இருள்மயமாக இருக்குகிறது என்று மனமதில் எண்ணிக்கொண்டு ஆசையும் பொருள் அசையா பொருள் வரைக்கும் காற்று நீர் நெருப்பு சஞ்சரம் என்று பட்டினியும் பசிமாக பரிதவிக்குமே என்று ஐயா நாமளோட மகிமையத்தான் ஏன் நாமதேவி பார்வதியா அறிய வேணும் நல்லா தெரிய வேண்டும் ஆண்டவனும் அப்படி கோபம் கொண்ட சிவபெருமா நாமளோட மகிமை அறியணும தெரியணும் என்று கோபம் கொண்ட சிவபெருமான் நெற்றி கண்ண திறக்கா நீண்ட ஒலி கொடுப்பா உச்சி கண்ண திறப்பா உலகமெல்லாம் ஒலி கொடுத்தா உச்சி கண்ண திறக்கும் போது உச்சி கண்ணில் இருந்தல்லவோ காரியோட அம்சத்தில ஆங்கார சொருவத்தோடு ஓங்கார ரூபத்தோடு அம்பிகையா எடுப்பேன் அவ ஆங்கார சொருவத்தோடு ஓங்கார ரூபத்தோடு அவ உச்சி கண்ணை திறந்து உலகமெல்லாம் ஒலி கொடுத்தார் ஒலி கொடுத்த வேளையிலே ஒச்சி கண்ணில் வந்து இருந்தல்லவோ காளியோட அமுஷத்தில குழந்தை வந்து அடே குழந்தை வந்து பிறந்த போது அந்த நல்ல பிள்ளையாது ஆடுதாள பாடுதாளே ஆதாளே பாடுதாள ஆண்டவனே பகவானே பிறவி செய்த விவரம் என்ன எனக்கறிய சொல்ல வேணும் பாடி பாடி அவை காடு போட்டு பிறவி செய்த விவரத்தை எனக்கறிய சொல்ல வேணுமே என்று
அப்படி குழந்தையானது கேட்க என்னுடைய மகிமைகளை என் தேவி பார்வதியா அறிய வேணும் தெரிய வேணும் என்ற ஆங்கார சொர்வங்களை கொண்டு நெத்தி கண்ணை திறந்து நின்ற ஒலியை கொடுத்தேன். உச்சி கண்ணை திறந்து உலக ஒலி கொடுக்கும் போது உச்சி கண்ணிலே இருந்து நீ அவதாரம் கொண்டதுனாலே இன்றைய நாள் முதலாக நீ உச்சி கண்ணில் வந்து பிறந்ததால உச்சி மகாலே பிறந்ததாலே உச்சி கண்ணிலே வந்து பிறந்ததனால் இன்றைய நாள் முதலாக உச்சி நீ மாகாளி உனக்கு ஒரு பெயர். வடக்கு வாச கோட்டையிலே வடமுகமாக அமர வேணும் என்று ஆண்டவன் பகவான் பார்த்தார். ஏய் உச்சி நீ மாகாளி வடக்கு முகமாக அமர வேணும் என்று உச்சி மாகாளி என்று பேர் நாமங்களை கொடுத்து அப்படி வரும் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்கும் கூறிய பார் உலகமெல்லாம் பேர் பெற்று விளங்கக்கூடிய அருமை மாமா பாலையா தேவர் வில்லிசை வேந்தன் வில்லிசை புலவர். அதாவது பாலையா தேவர் அவருடைய இன்றெடுத்த அருந்தவர் செல்வா நம்மளுடைய மகன் சிவசுப்பிரமணியன் அவருடைய இல்லத்தரசி அதாவது என்னுடைய மருமகள் புஷ்பாமணி வில்லிசை குழு சார்பாக பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளித்தந்தோ அது மட்டும் காணாதென்று சொல்லி ஒரு இலைக்கு 1000 பெண் பெறக்கூடிய ஒரு பொன்னாடியை கொண்டு வந்து நமக்கு புகழாடையாகவே அணிவித்துள்ளார்கள். அது மட்டும் அல்லாமல் அதற்கு அப்பாலே நமக்கு பரிசளித்த செல்வச்சீமான் காலம் சென்ற அருமை அத்தான் சாமி தேவர் அவருடைய இல்லத்து அரசி என்னுடைய சகோதரி எங்க அக்கா பேர் என்ன மாரியம்மதனே அதாவது என்னுடைய அக்கா பெரமு அவர்கள் வந்து 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளித்தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே பரிசை அள்ளித்தந்த செல்வச்சீமான் யார் என்று கேட்டார். அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்குரிய அருமை அண்ணன் குமார் அண்ணார் அவருடைய இல்லத்தரசி எங்க சித்தி ஆமா கற்பகவல்லி அவர்கள் வந்து நமக்கு 51 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் அதற்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்குரிய காலம் சென்ற அருமை தாத்தா ஆதிசிவன தேவர் அவர்களுடைய அதாவது இன்றெடுத்த அருந்தவர் செல்வன் வில்லில் வேந்தன் சொல்லுக்கு விஜயன். ஆமா வில்லுப்பாட்டுன்னு நம்ம மச்சான் அது எங்க மாமா. ஆமா வில்லுப்பாட்டு உங்களுக்கு மாமா எனக்கு அண்ணாச்சி. ஆமா நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு போன வருஷம் மாங்காய் எல்லாம் தந்தாவுன்னு வந்த உடனே சொன்னீங்களே. ஆமா சுப்பிரமணியன் மறக்க முடியுமா? மறக்க முடியாதுன்னு. ஆமா துணை பாடகர் எதுல வச்சாலும் சரி சகலகலா வல்லவன். ஆமா வில்லிசை வேந்தன் அருமை மாமா ஆவண்ணா சுப்பிரமணியன் அண்ணார் அவர்கள் வந்து அதாவது வில்லுக்காரர்கள் சார்பாகவும் அவர்கள் பிரேம செல்வி வில்லிசை சார்பாகவும் அதற்கு அப்பாலே தம்பி தங்கராஜ் அவர்கள் சார்பாகவும் பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசுகளாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்ப வழிவம்சம் எல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று முப்படாதி அம்மனுடைய அருளால என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? ஒன்றே பற்று நல்ல 100 கோடி 100 கோடி அவர்கள் உயர வேணும் கைலை போல 100 கோடி சென்றதோரி இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வேண்டும் போடாதி அம்மாருளாள பிரம்ம சக்தியோட கிருபையாலே தொட்டில் நல்ல குழந்தை காட்டில் நல்ல கள்ளவர் உங்களோட குடும்பமெல்லாம் உயர வேணும் கைலை போல
இடம் பேரும் புகழும் பெற்று வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தார். ஏய் பார்வதி, எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? என் மகிமைகளை அறிந்தாயா புரிந்தாயா? இன்னும் நான் யார் யாரெல்லாம் தெரியுமா? அம்மாயா பார்வதிய ஒன்றும் ஒன்றாண்டே உடையவன் நான் தாண்டியே, ஒன்றும் ஒன்றாண்டே உடையவர் நான் தாண்டியே, ரெண்டு நல்ல ரெண்டு நல்ல ரெண்டு நல்ல ரெண்டாண்டே 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 ஏ ஈஸ்வரனோ நான் தாண்டே நான் தானாடி, ஈஸ்வரனோ நான் தாண்டே நான் தாண்டே நான் தாண்டே ஆமையா சொலையா ஆடனம் போல மூணு நல்ல மூணாண்டி முக்கணனோ நான் தாண்டி, நாலு நல்ல நாலாண்டி நாத சிவன் நான் தானடி, நாளாண்டி நாத சிவன் நான் தாண்டி, ஐந்து நல்ல ஐந்து நல்ல ஐந்து நல்ல ஐந்தாண்டி 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 சாந்திரமோ நான் தானடி, பார்வதி சமுதிரமோ நான் தானடி நான் தானடி நான் தானடி ஆமையா சொல்லையா ஆறு சாஸ்திரமோ நான் தாண்டி, ஆறாண்டி ஆறு சாஸ்திரமோ நான் தாண்டி, ஏழு ஏழாண்டி ஏழ பொங்கலனு நான் தாண்டி, ஏழு ஏழாண்டி ஏழு பொங்கலனு நான் தாண்டி, எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி, எட்டு எட்டாண்டி எட்டு திசைகளுமே நான் தாண்டி, ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நகக்கரகமும் நான் தாண்டி, ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நவக்கரகனும் நான் தாண்டி, பத்து நல்ல பத்து நல்ல பத்து நல்ல பத்தாண்டி 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 எப்படி அடக்கும் பகவானோ பார்வதிய படி அடக்கும் பகவானோ நான் தாண்டி நான் தாண்டி அம்மாயா சொல்லையா என்று பகவானும் சொன்னவோ சத்தியுமா பார்வதியா ஆண்டவனே பகவான் அடியால் நானும் செய்த குற்றம் ஆண்டவனே பொறுக்கவேன் ஸ்ரீயால் நானும் செய்த குற்றம் ஆதி சிவனார பொறுக்கவேன் பார்வதி நான் செய்த குற்றம் பார்வதி நான் செய்த குற்றம் ஆதி பகவான பொறுக்க வேண்டும் அப்படியாகவே இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாவலுக்கு பரிசுகளை அளித்த செல்வச்சிமாங்கள் அன்பிற்கும் அன்பிற்கும் ஆசா பாசத்திற்குரிய அருமை அண்ணா, அதாவது வில்லிசை வேந்தன், உடனாலும் சரி தாளனாலும் சரி சாயண்டுனாலும் சரி நாமளை போல ஒரு வில்லிசை கலைஞர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நாம படிச்சு கொண்டு இருக்கிறோமே, இந்த மைக்கு நம்ம லேசாதான் வாயை திறந்திருக்கான். எவ்வளவு கண்ணுன்னு எப்படி கேக்குன்னு பாத்தியா? நல்ல அடப்பா இருக்கா? அதுக்கு தான் உனக்கு இன்னைக்கு கொண்டாந்து வச்சிருக்கு அனுபவசாலி. அதாவது வீனஸ் இசையகம் சார்பாக பாடும் நாமளுக்கு அருமை அண்ணா கண்ணன் அண்ணார் அவர்கள் வந்து வில்லிசை வேந்தர் நமக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக குடும்பத்தினர் சார்பாக பரிசாகவே அள்ளித்தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளித்தந்த செல்வச்சிமார், அதாவது அருமை பெரியப்பா சீனி தேவர் அவர்கள் ஈன்றெடுத்த, அதாவது அருந்தவர் செல்வி அருமை அக்கா அவர்கள் வந்து 21 லட்சங்களை கொண்டு வந்து 2 கோடிகளாக பரிசாகவே அள்ளித்தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே
ஆறுமுகம் சன் சார்பாக மேங்கோ நெல்லிக்காய் வியாபாரம் பார்த்து வரக்கூடிய அருமை அண்ணார் நமக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வச்சிமான் அண்ணா தங்கராஜ் அண்ணார் அவர்களும் எங்களுடைய மதினி சொந்த மைனி பாலம்மாள் வடக்குத்தி அம்மாளுடைய கொல்ல கோமரம் பாலம்மாள் அவர்கள் ஈன்றெடுத்த அருந்தவர் செல்வா மருகம பிள்ளை சுதாகர் சார்பாக பாடும் நாமளுக்கு என்னுடைய மகா சார்பாகவும் பேரத்தி சார்பாகவும் 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக நமக்கு பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வச்சிமான் அன்பு சகோதரி அருமை அக்கா எசைக்கு தேவர் அவருடைய இல்லத்து அரசி மாரியம்மாள் அவர்கள் வந்து நமக்கு 51 லட்சங்களை 1/2 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்ப வலிவமுஷம் அல்ல உற்றார் பெற்றார் உறவினர்கள் அல்ல என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும் வளர வேண்டும் வளர வேண்டும் மாலை மோரே மாலை மோரே அருளாடே போடே மாலை மோரே அப்படி மாலை மோரே அப்படியே 1 பற்று 100 கோடி உயர வேணும் கைலை போல ஆலது போல் அந்தழைத்து அங்க அருகதை போல் வேர்கள் ஊன்றி என்னை உள்ளதுவும் முறிந்திடாமல் முடிந்த பூவும் வாடிடாமல் உங்களோட குடும்பம் எல்லாம் வாழையடி வாழையாக வளர்ந்தோங்கே வளர்ந்தோங்கே அதோடு பரிசை அள்ளி தந்த செல்வச்சிமாங்கள் யார் என்று கேட்டார். அதாவது இந்த கோவில் நாட்டாமை தேவர் சமுதாயத்தின் நாட்டாமையாக பணியாற்றி வரக்கூடிய அருந்தவர் செல்வா எங்களுடைய மாமா காலம் சென்ற தங்கையா தேவர் சண்முகத்தாய் அவர்கள் ஈன்றெடுத்த எங்க அத்தை சொந்த அத்தை ஆமா ஈன்றெடுத்த அருந்தவ புத்திரன் அதாவது என்னுடைய கொழுந்த பிள்ளை ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அருமை சகோதரி என் தங்கச்சி மஞ்சு சார்பாகவும் என் மகன் தர்ஷன் மகன் தர்ஷன் சார்பாகவும் மகள் இச்சிதா சார்பாகவும் பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வச்சிமான் யார் என்று கேட்டார். கோவில் பூசாரியாக பணியாற்றி வரக்கூடிய அருமை தம்பி முத்துக்குமார் தம்பி அவர்கள் அவர்களுடைய இல்லத்தரசி அருமை நாத்தனா தேவி அவர்கள் வந்து பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய வலிவமுஷம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்த வரும் தொழில்கள் எல்லாம் சிவனணைந்த பெருமாளுடைய அருளால முப்படாதியம்மனுடைய கிருபையால என்ன விதமாக வாழ வேணும் தெரியுமா? 1 பெற்று 100 கோடி உயர வேணும் கையிலை போல எந்த முகம் போயிட்டாலும் தங்க முகமா வாழ வேணும் உங்களோட குடும்பம் எல்லாம் உயர வேணும் கையிலை போல அதே வாழையடே வாழையாக வாழையாக வளர்ந்து வாங்கி வாழ வேணும் ஐயா வாழையாக சென்ற இடம் பேரும் புகழும் பெற்று வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தார். ஆண்டவன் சிவபெருமான் எவ்வளவு சொல்லி கேளாமல் பரிசோதனை செய்தாய் பார்த்தாயா? இன்னும் நான் யாரெல்லாம் தெரியுமா? ஏய் பார்வதி அகில உலகமே நான் தான் என்று சொல்ல ஆண்டவா பரமேஸ்வரா அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். என் அறை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தானே
அப்படிதானே சொல்லுவாங்க. நாங்க வந்து முன்னுக்கு பின்னு பேசிடுவோம், பேசிட்டு ரெண்டாவது யோசிப்போம். நீங்க அப்படி அல்ல, ஆன ஒதுக்குனது மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பீங்க. என்னைக்கு எங்க எப்படி செய்யணுமோ அந்த இடத்துல அங்க வச்சு வழி வாங்கிடுவீங்க. அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி அல்லவா. ஈசா இறைவா அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேணும் என்று சொல்ல அம்மா பார்வதிய எவ்வளவு சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்தார் பார்த்தாயா. அதனாலே என்னை பிரிந்து அகில உலகமெல்லாம் சென்று அட்டகாலியாகவே அவதரிப்பாய் போ என்று ஆண்டவன் பகவான் சாபங்களை கொடுத்தார். பார்த்தாள் பார்வதா தேவி, பரமேஸ்வரா அடியால் நானும் செய்த குற்றம், அடியால் நானும் செய்த குற்றம், சாமி செய்த குற்றம் ஆண்டவன பொறுக்கணுமே, போடு போடு கூத்தோ ஆண்டவன பொறுக்கணுமே. அப்படியே நான் சிறியானும் செய்த கூத்தோ ஆதி சிவனார பொறுக்க வேணும் என்று பார்வதியா சொன்ன போதோ ஆண்டவன் தான் சுவரும் அடியம்மா பார்வதி சூரியனோ நான் தானமோ சந்திரனோ நான் தானமோ இரவு நான் தான் பகலும் நான் தான் ஒலியும் நான் தான் இருளும் நான் தான் அகிலனல்லே உலகம் அல்ல ஆண்டவனோ நான் தானம்மா அசையும் பொருள் அசையா பொருள் அகிலனல்லே உலகம் அல்ல ஆண்டவனோ நான் தானம்மா அசையும் அகிலனல்லே உலகம் அல்ல நான் நகண்டா நகழும் நான் படைத்த உலகம் என்று ஆண்டவனார் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவன பகவான் பகவான் ஆதிசக்தி வார்த்தை கேளோ, ஆதிசக்தி வார்த்தை கேளோ, ஆதிசக்தியோட வார்த்தை ஆதிசக்தியோட ஈசா இறைவா எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி அல்லவா. அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்ல ஏய் பார்வதி அசையும் பொருளிலே இருந்த அசையா பொருள் வரைக்கும் ஆண்டவன் சிவபெருமான் தான் என்று சொல்ல இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நாமளை போல வில்லிசை கலைஞர், துணை பாடகர், கும்மிப்பாட்டு பாடக்கூடிய அருமை சகோதரி பெரியப்பா வேல்சாமி தேவர் அவருடைய அதாவது அவருடைய ஈன்றெடுத்த அவருடைய புதல்வி பிரேமா அவர்கள் வந்து 51 லட்சங்களை கொண்டு வந்து அறக்கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே நமக்கு பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான் சீமாட்டியார் என்று கேட்டார். கோயந்தபிரி இசக்கி அம்மா, கோயந்தபிரி இசக்கி அம்மா ஆடுங்குளம் கோமரம். இருப்பா நீ வாட்டுக்கு ஊழ விட்டுக்கிட்டு இருக்க. கோயந்தபிரி இசக்கி அம்மா ஆடுங்குளம் கோமரமாகப்பட்ட என்னுடைய சித்தி. ஆமா எங்க சொந்த சித்தி. இன்னைக்கு இசைக்கம்மா வராம உன்னை விட போறது இல்ல. ஆமா எங்க சித்தி இசைக்கியம்மாள் அவர்கள் வந்து இசைக்கியம்மனுடைய நாமங்களை பெற்ற இசைக்கியம்மாள் அவர்கள் 101 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே பரிசை அள்ளித்தந்த செல்வச்சிமான் அருமை தம்பி அழகர் அவர்களுடைய இல்லத்தரசி என்னுடைய நாத்தனார் பாப்பாத்தி அவர்கள் வந்து 51 லட்சங்களை 1/2 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவம்சமெல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒன்றே பற்றி நல்ல 100 கோடி 100 கோடி உயர வேணும் கையை போல 100 கோடி
என்னுடைய நாத்தனார் அதாவது எசக்கியம்மா அவர்கள் வந்து பாடும் நாமளுக்கு 51 லட்சங்களை கொண்டு வந்து அரை கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே நமக்கு பரிசுகளை அள்ளி தந்த செல்வ சீமான் சீமாட்டிகள் யார் என்று கேட்டார். அன்பிற்கும் ஆசா பாசத்திற்கும் உரிய அருமை அண்ணன் மாரியப்பன் அண்ணார் அவர்கள், அதோடு எங்களுடைய மதினி எங்களுடைய மதினி சீதாலட்சுமி அவர்களும் அவர்கள் ஈன்றெடுத்த புதல்விகள் யார் என்று கேட்டார். அதாவது அவர்கள் ஈன்றெடுத்த புதல்விகள் சிந்து சார்பாக 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக சிந்து சுமி சார்பாக அவர்கள் பேரன் பேத்தி சார்பாகவும் 101 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான் சீமாட்டிகள் யார் என்று கேட்டார். என்னுடைய தம்பி கணேசன் எலக்ட்ரிஷியன் சார்பாகவும், அதாவது அவர்கள் கணேசனுடைய இல்லத்து அரசி என் நாத்தனாரு, அவளும் எங்க வீட்டுக்காரர் கூட பிறந்தவதாமனே. ஆமா, ஒரு 2 பேரும். ஏன் இவ கருப்பா இருக்கா, அவ ஏன் சிவப்பா இருக்கான்னு கேட்க கூடாது. அவ எங்க அத்தை சிகப்பு, அதனால அவ சிவப்பா இருக்கா. எங்க மாமா கருப்பு, அதனால இவ கருப்பா இருக்கா. அதனாலே சரஸ்வதி அவர்கள் வந்து 51 லட்சங்களை கொண்டு வந்து அரை கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமான் சீமாட்டிகள் யார் என்று கேட்டார். நம்மளை போல வில்லிசை வேந்தன், ஆமா இசை வில்லிசை கலைஞர் யார் தெரியுமா? தேவிராஜ் வில்லிசை குழு சார்பாக சுடலமாடசாமி ஆடுங்குளம் கோமரா மருமக பிள்ளை சுடலைராஜ் சார்பாகவும் தேவி வில்லிசை குழு சார்பாகவும் பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே 101 லட்சங்களை 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்து அது மட்டும் காணாதென்று ஒரு பொன்னாடையை புகழாடையாகவும் அணிவித்துள்ளார்கள். அதுக்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வ சீமாங்கள், அதாவது வணிக வைசியர் குலத்திலே உதித்த குட்டி செட்டியார் அவர்களும் குழந்தை பிள்ளை தங்கை பொன்னம்மா அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் சுவேதா அவர்களும், அதற்கு அப்பாலே பன்னீர்செல்வத்தினுடைய மனைவி சுவேதா அவர்களும் பன்னீர் ராஜ் அவர்களும் குட்டீஸ் நீரா அவர்களும் வந்து பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவருடைய குடும்ப வடிவமுஷம் எல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் முப்படாதி அம்மனுடைய அருளால, இசைக்கு அம்மனுடைய கிருபையால, பேச்சு பிரம்ம சக்தியுடைய அருளால, அங்காள ஈஸ்வரி சப்பானி மாடன் கிருபையால, கருப்பசாமியுடைய அருளால வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தார். பார்வதாதேவி படியளந்து வருகிற பொழுது பகவான் பார்த்தார். பார்வதி செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திக்கிட்டு வாராளே என்று மனமதில எண்ணிக்கொண்டு அவர் படியளந்து வருகிற பொழுது ஒரு அழகான ஒரு ஆலமர விருட்சாகத்தை உண்டு செய்து சின்னஞ்சிறு பாலகனை பிறவி செய்தார். அந்த பாலகனோ என்ன செஞ்சான், முனி கொப்புல போய் இருந்தா அடி கொப்ப வெட்டுறான். வெட்டும் போது பார்வதி பார்த்தா, பரமேஸ்வரா உங்க கூட வரும்போது ஒரு சின்னஞ்சிறு பாலகனுடைய உயிர் போகலாமா? அந்த பாலகனுக்கு நீங்க உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல உடனே பார்த்தார் பகவான். பார்வதி, அதாவது அவன் வெட்டு முடிஞ்சு கீழே விழும்போது அம்மான்னு சொன்னாமனா ஆதி பராசக்தி நீ போய் உயிரை கொடு, அப்பா என்று சொன்னால் ஆண்டவன் நான் காப்பாத்துகிறேன். இருவேர்களும் பேசி முடித்தார்கள். வெட்டு முடிந்தது. பையன் கீழே கொப்பு மேல கடகடான்னு கிடுகிடுன்னு கடனம் போட்டு வாரா. வாரவே அம்மான்னு சொன்னானா இல்ல அப்பான்னு தான் சொன்னானா? நான் செத்தனேன்னு விழுந்தான், செத்தே போனான். அதனால பார்வதி, அம்மா என்றால் நீ இருக்குகிறாய், அப்பா என்றால் நான் இருக்குகிறேன். சும்மாவாது விழுந்திருக்கலாம். செத்தனேன்னு விழுந்தான், செத்து போனான். அதாவது வாக்கு சனியம் போக்கல, அவன் விதி முடிந்து விட்டது, வா போகலாம் என்று எங்கே வருகிறார் தெரியுமா? நாகலோக பட்டணந்தான், நாகலோக பட்டணந்தான், சாமி பட்டணந்தான் வாராரே 2 பேரும். நாதசிவன் வரபோது பார்த்துட்டாள பார்வதியா, ஆண்டவா பகவானே பரமேஸ்வரா
இது நாள் இதுவரைக்கும் மானிடர்கள் தவம் இருக்கத்தானே கண்டிருக்கேன். இன்னைக்கு ஏன் மகாநாகம் தவம் இருக்கிறார்கள்? என்ன காரணம்? இது அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல பார்வதி ஒரு பிள்ளை வர வேணும் என்று நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருக்கிறார். ஈசா இறைவா இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தால் என்ன என்று சொல்ல அம்மா பார்வதியே இவருக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று ஏடுகளை புரட்ட வேணும் என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார். சித்திரபுத்திர நயினார் ஏடுகளை புரட்டுகிறார். ஏடை புரட்டி பார்க்கும் போது ஆண்டவா பரமேஸ்வரா இந்த பிள்ளை இல்லா நாகராஜே ஏ பிள்ளை இல்லா நாகராஜே அவன் முன்னால் ஒரு ஜென்மத்தில வேடுவனா தான் பிறந்து வனமதியில வரபோது 8 மாத சொல்வான அவன் பானம் போட்டு கொண்டதா பிள்ளை ஒன்று இல்லை என்று இந்த பிள்ளை எல்லா நாகக்கண்ணி 7 குழந்தை அவக்கார மருந்து கொடுத்தல்லவோ அவக்காரு வேளைச்சிருக்கா அதனால பகவான் ஏந்தும் பிள்ளை இல்லை என்று சித்திரபுத்திரர் சொன்னவோ சிவபெருமா எதை சொல்வார் அடியம்மா பார்வதி இந்த பிள்ளை இல்லா இருவேருக்கும் புள்ள வரம் கொடுப்பதற்கு என்னால முடியாதம்மோ ஒன்னால முடியாதம்மா படைக்கும் பிரம்மனால கரை கண்ணனால ஆண்டவனும் சொன்னவோ ஆதிசக்தி பார்வதி ஆண்டவா பகவானே புள்ள வரம் கொடுக்காவிட்டா நான் கொடுப்பேன் புள்ள வரும் நீங்க மதட வரம் கொடுக்காவிட்டா மதட வரம் நான் கொடுப்பேன் அவ என்ன போல பெண்ணல்லவோ நீங்க பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க புள்ள வரம் கொடுக்க வேணும் இந்த மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மதட வரம் கொடுக்க வேணும் நீங்க கண்ணிக்கு மனமிறங்கி கை குழந்தை வரம் கொடுக்க வேணும் ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவன் தான் சிவபெருமான் அடியம்மா பார்வதியே இவருக்கு பிள்ளை வரம் கொடுத்தையானா அம்மா பிள்ளை மோசம் வந்து சேரும் நீ மதள வரம் கொடுத்தையானா ஏ மக மோசம் வந்து சேரும் ஏ வேண்டாம் அம்மா இந்த பிள்ளை என்று ஆண்டவனார் சொன்னவோ ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவா பகவான பிள்ளை வரம் கொடுக்க விட்டா நீங்க பிள்ளை வரம் கொடுக்க ஐயா நான் கொடுப்பேன் குழந்தை வரும் போடு போடு ஏ குழந்தை வரும் ஏய் பார்வதி எவ்வளவு சொல்லி கேளாமல் பிள்ளவரம் கொடுத்தையானா பெரிய இடைஞ்சல் வந்து சேரும் என்று சொல்ல என்ன இடைஞ்சல் என்ன இன்னல்கள் வந்தாலும் பரவாயில்லை பகவானே நான் பிள்ளவரம் கொடுக்க போறேன் என்று சொல்ல உடனே ஆண்டவன் பகவான் கோபம் கொண்டு கன்சி வந்து எவ்வளவு சொல்லி கேளாமல் பிள்ளவரம் கொடுக்க போகிறாயா ஏய் பார்வதி பிள்ளையாகவே நீ பிறந்து பேர் உலகை ஆள வேண்டும் மதுரையாக பிறந்து மாநிலத்தை ஆள வேண்டும் குழந்தையாக பிறந்து குவளையத்தை ஆள வேண்டும் என்று சொல்ல அது மட்டும் இல்ல இன்னும் உனக்கு நான் சாபம் தருகிறேன் எப்படி தெரியுமா மாறி மாறி நீ பிறந்து மண்டலத்தை ஆள்வயம்மா காளியாக நீ பிறந்து கலிவுலகை ஆள்வயம்மா கூடாதியா நீ பிறந்து மூவுலகை ஆள்வயம்மா
தரியட அம்மா சந்தன மாரியா நீ பிறந்து சந்தோஷமா ஆழ்வாயம்மா தும் தும் தரியட அங்காள ஈஸ்வரியா நீ பிறந்த அகிலத்தையே ஆழ்வாயம்மா ஜெய் ஜெய் தக்கிட அம்மா முப்பூடாதியா நீ பிறந்து ஏ நீ பிறந்து ஏ மூலே ஆழ்வாயம்மா ஏ நீ பிறந்து நீ பிறந்து என்று ஆண்டவனார் சொன்ன போது யாதி சக்தி யா பார்வதியா யா ஆண்டவன யா பகவான ஈசா இறைவா நான் போய் பிள்ளையாகவே பிறந்தேனே ஆனா எடற்பாவம் அமர்வது யாரு பணிவிடைகள் நடத்துவது யாரு பார்வதி நீ பிள்ளையாக பிறக்க வேண்டாம் உன்னுடைய அமுசத்திலே தேவா அமிர்தம் வரவழைத்து 8 கலசங்களை வரவழைத்து 1008 சொருவத்தில் அற சொருவங்களை அகப்பட்டு 64 கலையிலே 2 கலையை உச்சரித்து நாகராஜன் நாகக்கண்ணிடத்திலே கொடுத்த யானா 8 மதளைகள் வந்து பிறப்பார்கள் மதளக்களி நீங்கும் குழந்தை பிறப்பார்கள் பிள்ளைக்களி நீங்கும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று ஆண்டவன் பகவான் ஆதி பராசக்தியுமாக நாகராஜன் நாகக்கண்ணியை வரவழைத்தார்கள் இருவேர்களுக்கும் 1008 சொருவத்தில் அற சொருவங்களை எடுத்து 8 கலசத்திலே அடைத்து 64 கலையிலே 2 கலையை மனமதிலே எண்ணி ஏய் நாகராஜா ஏ நாகக்கண்ணி என்னுடைய அமுசத்துல உங்களுக்கு மதள வரம் தந்திருக்கேன் அதனாலே 48 நாள் ஒரு மண்டலம் அடகாத்து வந்தீரானா 8 கலசத்திலும் 8 மதளை வந்து பிறப்பார்கள் என்று சொல்ல நாகராஜன் நாகக்கண்ணி ஆகட்டும் என்று 8 கலசம் அதை வாங்கி கொண்டு அப்படியே முக்காலும் சுற்றி முடிவணங்கி நமஸ்காரங்களை செய்து முடித்து ஆலமர அடியதிலே 8 கலசத்தை வைத்து நாகக்கண்ணி அடகாக்க நாகராஜன் இறை தேட நாளான நாளையிலே நல்லதொரு கிழமையிலே பங்குனி மாசையிலே முதல் சனிக்கிழமையிலே அப்படி மூந்தி கற்களில முதச்சாம வேளையில அந்தி கற்களிலே அந்தி சாயு நேரத்திலே மாலை கற்களிலே மையுருண்ட வேளையிலே 8 கலசத்திலும் யாரு வந்து பிறக்க போறா தெரியுமா மாரி அம்மா